Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றும். கரங்களை உயர்த்தி ஹalleluya hallelujah amen. Hallelujah 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 amen. Hallelujah. ஒரு முறை கூட வானாதி வானங்கள் வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய மகத்துவங்களை அறிந்தவர்களாய் ஹalleluya, ஓயாமலும் புகழ் ஓ glory என்றுமே என்றுமே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹalleluya hallelujah amen. Hallelujah glory Jesus. Remana mashantura la cantura rebalariante ne remahantara. Hallelujah hallelujah amen. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹalleluya hallelujah 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 amen. Hallelujah hallelujah amen. Hallelujah hallelujah amen. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும். விண்ணப்பமாய் கேட்கலாமா? பரலோக இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, அப்பா உங்க கண்களில் கிருபை வேண்டும் ஆண்டவரே, எப்போதும் என் அருகே நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீர் வேண்டும். ஹalleluya கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya. தூதர்களோடு சேர்ந்து உம்முடைய நாமத்தை நாங்களும் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya hallelujah amen. Hallelujah hallelujah
சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். 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 விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதுமே, நீர் போதுமே. விலகாத விண்ணப்பமா வாஞ்சையோடு ஆண்டவரே, அது மாத்திரம் போதும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் மட்டும் போதும் ஆண்டவரே. கடந்து போகிற பாதை எதுவானாலும் ஆண்டவரே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மகிமைக்குரியவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமைப்படுவீராக அப்பா, உயர்ந்திருப்பீராக ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சேனைகளோடு நீர் இறங்கி வருவீராக ஆண்டவரே. துதியினாலே உமக்கு சிங்காசனம் அமைக்கிறோம் அப்பா. எழுந்தருளுவீராக ஆண்டவரே. ராஜாவாய் வீற்றிருப்பீராக ஆண்டவரே. எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர் கர்த்தர் ஒருவர், நீர் மாத்திரமே ஆண்டவரே. நீர் ஒருவரே கர்த்தர் என்று அறிக்கை செய்கிறோம். வேறொரு தேவன் இல்லை என்று நாங்கள் அறிந்து அறிக்கை செய்து உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கரங்களை தட்டி தேவாதி தேவனை வரவேற்கலாமா? உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே, உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிற தேவாதி தேவனுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி உம்மை வரவேற்கிறோம் அப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உம்முடைய நாம மாத்திரம் இந்த ஸ்தலத்திலே மகிமைப்படுவதாக ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை சுத்திகரியும், எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் துதியும் ஸ்தோத்திரங்களும் விண்ணப்பங்களும் ஆராதனையும் உமக்கு உகந்ததாய் பிரியமானதாய் இருப்பதாக. நீர் மாத்திரம் மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் இருக்கிற சந்தோஷத்தினாலும் வல்லமையினாலும் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்கப்பா. விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, நிம்மதி உண்டாவதாக, சந்தோஷம் பெருகுவதாக, சமாதானம் பெருகுவதாக ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய சமூகத்தினாலே திருப்தியாக்கி அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமையடையும். வர வேண்டிய பிள்ளைகளை தடையில்லாமல் கொண்டு வாரும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம், சுத்திகரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே எழும்பி நின்று கொஞ்ச நேரம்
ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். சங்கீதம் 104 சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன் ஸ்தோத்திரி என்று சொல்லுகிறான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரை ஆராதிக்க சொல்லுகிறான் தெரியுமா? ஏதோ நாமெல்லாம் சொல்லி அவரை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி அவர் கரத்திலிருந்து ஏதோ வாங்கிட்டு போறதுக்கு இல்லை. அவர் மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் மிகவும் மகிமையானவர். கடைசியில் அந்த வசனத்தை முடிக்கும்போது 33வது வசனத்தில் அவன் எப்படி சொல்லுகிறான்? நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த 2 வசனங்களுக்கு இடையில நீங்க வீட்டுக்கு போய் சங்கீதம் 104 அதை வாசித்து பார்க்கும்படியா அன்பாய் கேட்கிறேன். அந்த 2 வசனங்களுக்கு நடுப்பட்ட அந்த வசனங்களிலே ஆண்டவர்களுடைய கரத்தின் கிரியைகளை குறித்து சங்கீதக்காரன் புகழ்ந்து பாடுகிறான். அவர் சொல்லுகிறார், நீர் ஒளியை வஸ்திரமாய் தரித்து வானங்களை திரையை போல விரித்திருக்கிறீர். அப்படி ஒவ்வொரு காரியங்கள், மலைகளை எப்படி செய்தார், தண்ணீர்கள் எப்படி வழிந்தோட செய்தார், சமுத்திரத்தை எப்படி உண்டாக்கினார், அதில் விளையாடுவதற்காய் திமிங்கலங்களை எப்படி உருவாக்கினார், அவைகளெல்லாம் சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான், அவைகளெல்லாம் நீர் போஷிப்பீர் என்று உம்முடைய கரத்தை நோக்கி இருக்கிறது. நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், நீர் கரத்தை திறக்க அவைகள் நன்மையை பெற்றுக்கொள்ளும். பாருங்க, நாம் ஏதோ டெய்லி பாடுறதுனால துதிக்கிறதுனால ஆண்டவருடைய மகத்துவத்தை மறந்து போகக்கூடாது. எப்போவுமே நிறைய வேளைகளில் ஆராதனை நம்முடைய கஷ்டங்களை சொல்லி நம்முடைய விண்ணப்பங்களை சொல்கிற மாதிரி மாறி போயிடுச்சு. ஆனால் ஆராதனை என்பது அவருடைய மகத்துவத்தை இன்னும் அதிகமாய் அறிந்து பாடுவதற்கானது தான் ஆராதனை. அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரை ஆராதிக்கும் போது இன்னும் புதிதாக உம்முடைய மகத்துவத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே, இன்னும் உம்முடைய அதிசயங்களை பார்க்கணும் ஆண்டவரே. ஏனென்றால் அவருடைய வல்லமை குறைந்து போகாது. நாம் பார்க்கிற எந்த மலையானாலும் சரி, வானமானாலும் சரி, நீங்கள் பிரமிக்கிற எந்த காரியமானாலும் சரி, அவர் கரத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் உண்டானதை தவிர வேறு ஒருவனாலும் உண்டாக்கப்படவில்லை. அதனாலே தான் ஏசாயா 45 ஆண்டவர் சொல்லுகிறார், வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஹல்லேலூயா. அந்த ஒரு நிச்சயம் தான் நமக்கும் இருக்க வேண்டும். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் ஒருவரே கர்த்தர். நான் பார்க்கிற வானமானாலும் சரி, இந்த பூமியை நிரப்பி வைத்திருக்கிற அவருடைய கிரியையானாலும் சரி, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை என்பதை நான் நன்றாய் அறிந்ததினாலே நான் சொல்லுவேன், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. வானங்களையும் அதில் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர், வானங்களையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர், பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர், சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீர் ஒருவர். உற்சாகமாய், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. தண்ணீர்களையும் தம் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி, தண்ணீர்களையும் தம் கையால் அளந்து மண்ணை மரக்காலால் அடக்கி, மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும் மலைகளை. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு நிகரானவர் யார்? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, நீர் ஒருவரே
கர்த்தர் நீர் ஒருவரே, கர்த்தர் நீர் ஒருவரே, கர்த்தர் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர். நாங்கள் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே. சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைப்பவர். வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைப்பவர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே இயேசு ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர். ஒரு முறை கூட நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர். விசுவாசத்தோட தைரியமாக இயேசுவே நீர் ஒருவரே கர்த்தர் ஆண்டவரே, வேறொருவர் இல்லையப்பா. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த ஒரே தேவனுக்கு மகிமையை செலுத்து. ஹல்லேலூயா. நீ பெரியவர் ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். ஹல்லேலூயா. நீ பெரிய தேவன் ஆண்டவரே, மகத்துவமானவர், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறவர். உமக்கு நிகரான தேவன் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒவ்வொரு தலைமுறையும் தாண்டும் போது அவர்கள் தேவனை எப்படி சொன்னார்கள் தெரியுமா? அவர் ஆபிரகாமின் தேவன். அடுத்த தலைமுறை வந்த போது சொன்னார்கள் அவர் ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன். அதுக்கு அடுத்த தலைமுறை வந்த போது சொன்னார்கள் அவர்கள் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இப்படி தலைமுறை தலைமுறையாய் அவர்கள் தகப்பன்மாருடைய தேவனை சொல்லும் போது சங்கீதக்காரன் வந்து என்ன சொன்னான் தெரியுமா? உண்மைதான், அவர் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார், அவர் என் தகப்பனுக்கெல்லாம் தேவன், உண்மைதான். ஆனால் சங்கீதக்காரன் என்னன்னு சொன்னார் தெரியுமா? அவன் வாழும்போது அவன் சொல்லுகிறான் அவர் என் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? இந்த பெரிய தேவன், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறவர், நீங்கள் பார்க்கிற எல்லாவற்றையும் படைத்தவர். நான் ஏதோ தூரத்திலிருந்து பார்த்து பிரமிக்கத்தக்க அந்த தேவன் அல்ல, எனக்கு சொல்ல முடியும் அவர் என் தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சங்கீதக்காரனை போல சொல்ல முடியும்? ஆண்டவரே நீர் என் தேவன் ஆண்டவரே, என் கோட்டை ஆண்டவரே, என் கண்மலை, என்னை நிற்க செய்கிறது வேற எங்கேயோ அல்ல ஆண்டவரே, உம்மேலே என்னை நிற்க செய்கிறீர், என்னை உம்முடைய சொந்தமாய் எடுத்துக்கொண்டீர். எத்தனை பேர் உரிமை பாராட்டி சொல்ல முடியும்? நான் பார்க்கிற, நான் ஆராதிக்கிற இந்த ஆண்டவர் ஏதோ தூரத்தில் நின்று நான் பிரமிக்கத்தக்கதாய் இருக்கிறவர் மாத்திரமல்ல, என்னோடு கூட இருந்து என்னை நடத்துகிறவர், என்னை காக்கிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே நீர் என் தேவன் ஆண்டவரே, நீர் என் தேவன் ஆண்டவரே, வேற யாருக்கு அல்ல, எனக்கு தேவனாய் இருக்கிறீர், எனக்கு ஆண்டவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. நீர் எந்தன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீரன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து, விசாலமான இடத்திலே என்னை
கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் I love you Lord. Hallelujah. என் பலனாகி நீரே என் பலன் ஆண்டவரே, நான் உம்மையே நேசிப்பேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் நெருக்கும் போது அபயமிட்டு நம்பிக்கையோடு உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி. ஹல்லேலூயா. உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டு. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய உண்மையா சொல்லுங்க ஆண்டவரே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஆண்டவரே கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என் தேவன் நீர் ஆண்டவரே, என் தேவன் நீர் ஆண்டவரே, நான் உம்மையே நேசிப்பேன். என்னை பலப்படுத்தி நடத்துகிற என் தேவன் நீர் ஆண்டவரே. நான் கூப்பிடும் போதெல்லாம் தூரத்திலிருந்து அறிகிறவர் மாத்திரமல்ல, கரம் நீட்டி என்னை தூக்கி விடுகிற நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. எத்தனை நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஏசாயா 45:15 ஆண்டவரை குறித்து சொல்லும்போது இப்படி சொல்லுகிற ஒரு வசனம் உண்டு. இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறீர். The Lord who hides himself, அவரை மறைத்து கொண்டிருக்கிற தேவன். பாருங்க, இத்தனை பிரமிக்கத்தக்க காரியங்கள் எல்லாம் செய்திருந்தோம், அவர் தம்மை சும்மா வெளிப்படுத்துவதில்லை. அதனால தான் உலகத்தில் யாரெல்லாமோ கேட்குறாங்க, எங்கெங்க உங்க ஆண்டவர்? ஏதோ ஒரு கஷ்டம் வழியாக போகும்போது அவங்க உடனே கேட்குற கேள்வி அதுதான், எங்கெங்க உங்க ஆண்டவர்? நீங்கள் தான் சொல்லிகிட்டே இருந்தீங்களா, எங்கெங்க உங்க ஆண்டவர்? தேவ பிள்ளைகளுக்கு எதிராய் வருகிற கேள்விகளிலே அநேக முறை கேட்கிற கேள்வி நமக்கே சில நேரத்தில் தோணிடும், ஆண்டவரே நீங்கள் உண்மையிலே என்ன பார்க்குறீங்களா ஆண்டவரே? ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் தம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவன். நம்ம பாருங்க, உலகத்தில் சின்ன ஒரு அச்சீவ்மெண்ட், சின்னதாக ஏதாவது செய்தாலே உடனே உலகத்துக்கு தெரியணும்னு விரும்புகிற உலகத்தில் இத்தனை காரியங்கள் செய்தும் தன்னை மறைத்து கொண்டிருக்கிற தேவன். ஆனால் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் கேட்கிறவராய் பதிலளிக்கிறவராய் இருக்கிறார். அதனால தான் நமக்குள்ள பாக்கியம். நமக்கு என்ன தெரியணும் தெரியுமா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி அந்த நெருப்பில் போடும்போது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் வல்லவர், அவர் எங்களை காக்க வல்லவர். ஆனா இப்போ அப்படி செய்வாரான்னு தெரியாது. ஏன்னா அவரை மறைச்சு கொள்வார், அவருக்கு அவருடைய சித்தம் தெரியாது. அவரெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவர் காக்க வல்லவர், அது எங்களுக்கு தெரியும். ஆனா இப்போ எங்களை காத்தாலும் காக்கலைனாலும் நாங்க அவரை மாத்திரம் தான் சேவிப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், ஆண்டவரே நான் போகிற பாதை அக்னி ஆனாலும் சரி ஆண்டவரே, ஆழமான குழி ஆனாலும் சரி ஆண்டவரே, இல்லைன்னா செங்கடலின் மத்தியிலே ஆனாலும் சரி, எங்களுக்கு ஒன்று தெரியும், இதிலிருந்து காக்க வல்லமை உள்ள தேவனை தான் நான் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் காப்பாரா இல்லையா அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எங்களை காக்க வல்லவர். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் என்னுடைய தேவன், அவர் எனக்குரிய ராஜா. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோட தான் நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே நீர் என் தேவன், ஆண்டவரே நீர் என் ராஜா, என்னை நிற்க செய்கிற கன்மலை. ஹல்லேலூயா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, ஆனால் மூழ்கி போகவில்லை. ஒரு முறை கூட அக்கினியில் நடந்து வந்தோ. அனுபவிச்சவங்க சொல்லுங்க, ஆண்டவரே நடந்து வந்த உண்மைதான் ஆண்டவரே, தண்ணீரை கடந்த உண்மைதான் ஆண்டவரே. இன்னைக்கு நிற்க செய்கிற கிருபைக்காய் எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க கிருபை எங்களை விட்டு தீமை பொழுதும்
உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. செங்கடலை நீர் பிளந்து செம்மையான பாதை தந்து எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டு அந்த கோலியாத்தின் கோஷங்களை. நீரே எங்கள் தேவன் ஆண்டவரே, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும். பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டி புது இருதயம் தந்து விட்டி எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டி எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டி. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ இனி வரும் நாட்களெல்லாம் மகிமைதனை காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை. ஏனென்றால் நீர் எங்கள் தேவன், எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. எங்கள் தேவன் நீ, எங்கள் கண்மா, எங்கள் தேவன், எங்கள் தேவன் நீ. ஹல்லேலூயா. விசுவாசம் பெருகட்டும் ஆண்டவரே. நீர் என் தேவன் ஆண்டவரே, என்னை நடத்த வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. எந்த பாதையாயிருந்தாலும் எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் என்னை காக்க வல்ல தேவனே நான் ஆராதிக்கிறேன் என்கிற அறிவும் என்ற உறுதியான விசுவாசமும் உம்முடைய பிள்ளைகளுக்கு பெருக செய்வீராக ஆண்டவரே. நீர் உம்முடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்வீர். ஆனாலும் எங்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டப்பா, எங்களை காக்க வல்ல தேவன் எங்கள் தேவன் நீர் ஒருவரே எங்களுடையவர் ஆண்டவரே. எங்களை நடத்த வல்லவர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, உமக்கு மகிமை என்று சொல்லலாம் ஆண்டவரே. உமக்கே மகிமையப்பா. நீர் என்னுடைய தேவன் ஆண்டவரே, நீர் என்னுடையவர் ஆண்டவரே. நீர் உண்மையா என்னை நடத்த வல்லவர். நான் அறிந்திருக்கிறேன். உம்முடைய மகத்துவங்களும் வல்லமை ஒருபோதும் குறைந்து போவதில்லை அப்பா. அதை ஒருபோதும் மறந்து போகாதபடிக்கு நீர் உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாயிருப்பதனால, ஆனால் நான் அதை மறந்து போகாதபடிக்கு அனுதினமும் உம்முடைய மகத்துவத்தை அறியத்தக்கதாய் எங்கள் கண்களை திறந்தருளுவீராக. இன்னும் உம்முடைய மகத்துவத்தை காணத்தக்கதாய் எங்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே.